பிளேட்ல இருந்து யாராவது ஒருத்தர் வர வாய்ப்பு இருக்கா? எனக்கு அதுதான் ஒரே ஒரு கொஸ்டின் உங்க 2 பேர்கிட்டயும். பிளேட்ல இருந்து யாராவது ஒரு பிளேயர் பிரேக் த்ரூ பண்ணி ஐபிஎல் கான்ட்ராக்ட் ஏர்ன் பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு 1, 2 பிட் வருமா? என்ன கேட்டீங்கன்னா, இது வரைக்குமே அந்த பிளேட்ல இருந்து பெருசா எந்த பிளேயர்ஸும் ஐபிஎல் வரைக்கும் கான்ட்ராக்ட் ஆகல. சத்யநாராயண ராஜு கேள்விப்பட்டிருக்கீங்களா? போன வருஷம் கூட மும்பைல இருந்தாரு. அவர் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 3 விக்கெட் ஆல் வந்து எடுத்தாரு அஸ்ஸாம் கிட்ட. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா லாஸ்ட் வீடியோல, அமன் கான் ஒரு பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. அவருமே அந்த ஆல்ரவுண்டருமே அங்கதான் அவர் ஆடிட்டு இருக்காரு பாண்டிச்சேரியில. என்ன நினைக்கிறீங்க தீபக்கோட பெர்ஃபார்மன்ஸ பத்தி? இப்ப நல்லா இருக்கு. ஐபிஎல்ல வரும்போது கொஞ்சம் காத்துன்னு காத்திட்டு போயிட்டு நீ சொல்ற பேலன்ஸ் பவுலிங் அட்டாக்னு 2 மேட்ச் ஆடி 2 மேட்ச் தோத்துக்கிறாங்க. நெட் ரன் ரேட் வந்து -1.044. நேத்துதான் பிரிச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு ராகுல் திவாட்டியா பினிஷர்ன்றான். ஆமல ஜிடிக்கு 8 கொடுத்தீங்க நீ சொல்லுங்க. நீங்க சொன்ன பிரசாந்த் வீருக்கு ஒரு நல்ல கான்ட்ராக்ட் கிடைக்கும்னு தோணுது இந்த வாட்டி. அவரும் நாக்கிங் த டோர்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம கார்த்திக் சர்மாக்கு எப்படி சொன்னமோ ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில வந்து இவருக்கு ஒரு பிட் கன்ஃபார்மா இருக்கு. ஹலோ கைஸ், திஸ் இஸ் விஆர் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ணா ஸ்மார்ட் அப்டேட். ஸ்மார்ட்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றா, எந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த டீம்ல இருந்து எந்த பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல்ல வந்து ஆக்ஷனுக்கு வராங்க, அந்த எக்ஸிஸ்டிங் ஐபிஎல் பிளேயர்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, நியூ கான்ட்ராக்டட் பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நியூஸ் ஒன்று சொல்றேன், அதோட நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாஃப் டு பிளஸ் வந்து அபிஷியலா வந்து ஐபிஎல் விட்டு போயிட்டு பிஎஸ்எல்ல போறாரு. ஐபிஎல் வேணாம் எனக்கு, இந்த வருஷம் ஐபிஎல் விளையாடல, பிஎஸ்எல் பாகிஸ்தான் பிரீமியர் லீக் விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகே, இதை பத்தின உங்க கருத்து? ஃபாஃப் டு பிளஸ் வந்து ஐபிஎல்ல சரியான ட்ராக் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. என்னை பொறுத்த வரையும் வயசாயிடுச்சுதான், பட் ஆனா லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். கரெக்டா சொன்னீங்க அது ப்ரோ. லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் தான். அந்த குதிரை நினைச்சா இனிமே ஓடி இருக்கலாம், இன்னும் 2-3 வருஷம் ஓடி இருக்கலாம். அந்த அளவுக்கு மனுஷனுக்கிட்ட இன்னும் ஃபிட்னஸ் இருக்கு. ஆனா நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு ஹார்ட் பிரேக் கொடுத்துட்டாரு. நம்ம எல்லாருமே டூப்ளசிஸ் ஐபிஎல் மிஸ் பண்ண தான் போறோம். ஐபிஎல்லுமே மிஸ் பண்ண தான் போறாங்க. சரி பாக்கலாம், முடிஞ்சு அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லெவலுக்கு நம்ம போய் தான் ஆகணும். பாத்துக்கலாம். பாத்தி, உன்னோட கருத்து? ஃபாஃப் டு பிளஸ் வந்து பிஎஸ்எல் போயிருக்காரு. ஃபாஃப் டு பிளஸ் சொன்னாலே சிஎஸ்கே தான் எனக்கு ஞாபகம் வரும் ஐபிஎல்ல. எனக்கு அதை தவிர்த்து அவர் ஆர்சிபி கேப்டனே பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு 2 இயர்ஸ் ஆடி இருந்தாலும் சரி, அவர் வந்து ஐபிஎலோட ஒரு ஒன் ஆஃப் த ஓஜின்னு சொல்லலாம். நிறைய மேட்ச் வினிங் நாக்ஸ்ல ஆடி இருக்காரு. ஓகே, அவர் இந்த டெசிஷன் எடுத்திருக்காருன்னா அவர் வந்து ஏதோ வேற லுக் ஃபார்வர்டா சேலஞ்ச் ஏதோ பாக்குறாருன்னு நினைக்கிறேன். மேபி பிஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஒரு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியால நிறைய வருஷம் விளையாடிட்டாரு. இப்போ ஒரு எம்எல்சி அண்ட் அடுத்து நெக்ஸ்ட் அப்கமிங் லீக்ஸ் எல்லாம் ஆடுறாரு. ஸோ பிஎஸ்எல் எப்படி இருக்காருன்னு பாக்குறதுக்கு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். இந்த நோட்டோட வந்து என் டீமோட டேபிள் பொசிஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சைட் முஸ்டாக் அலில வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிளேட்ல வந்து நம்பர் 1 பொசிஷன்ல வந்து மணிப்பூர் இருக்காங்க. நம்பர் 2ல நாகாலாந்து, நம்பர் 3ல வந்து சிக்கிம். இந்த 3 டீம் வந்து டாப் பொசிஷன்ல இருக்காங்க பிளேட்ல. இந்த டீமை பத்தி எதனா கருத்து இருக்கா உங்களுக்கு? நீங்க அப்படியே விளையாட்டு சொல்லிடுங்க, நம்ம கருத்தை மொத்தமாக சேர்த்து பார்த்துக்கலாம். எலைட் குரூப் ஏ அப்படியே போயிடலாம். எலைட் குரூப் ஏல ஃபர்ஸ்ட் வந்து ஆந்திர பிரதேஷ், செகண்ட் மும்பை, தேர்ட் வந்து அசாம். இந்த 3 டீம் தான் வந்து எலைட் குரூப் ஏல வந்து டாப் 3ல இப்போ வரையும் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எலைட் குரூப் பி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து உத்தரப்பிரதேஷ் இருக்காங்க. நம்பர் 2ல வந்து மத்திய பிரதேஷ், நம்பர் 3ல வந்து கோவா. இந்த 3 டீம் தான் வந்து குரூப் பில வந்து டாப் பொசிஷன்ல இருக்காங்க. எலைட் பார்க்கலாம். எலைட் குரூப்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெங்கால் இருக்காங்க, 2வது வந்து பாண்டிச்சேரி, 3வதுல வந்து பஞ்சாப். எலைட் குரூப் 3ல வந்து இவங்க தான் டாப் 3. நெக்ஸ்ட் வந்து எலைட் குரூப் டி, அதுல யார் டாப் பொசிஷன்ல இருக்காங்கன்னா ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், அப்புறம் வந்து சௌராஷ்டிரா. இந்த 3 டீம் தான் வந்து குரூப் டில வந்து டாப் பொசிஷன்ல இருக்கு. ஓகே, மொத்தமா சேர்த்து சொல்லுங்க. இந்த 3 மொத்தம் 15 டீம் பத்தி சொல்லியிருக்கேன். அவங்களோட பொசிஷன் எந்த லெவல்ல இருக்குங்க டாப் 3ல? ஒரு டேபிளா போயிடலாமா? ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு அனலைஸ் பண்றதுக்கு. ஓகே, இது பிளேட் போலாம். ஃபர்ஸ்ட் பிளேட்ல இருந்து யாராவது ஒருத்தர் வர வாய்ப்பு இருக்கா? எனக்கு அதுதான் ஒரே ஒரு கொஸ்டின் உங்க 2 பேர்கிட்டயும். பிளேட்ல இருந்து யாராவது ஒரு பிளேயர் பிரேக் த்ரூ பண்ணி ஐபிஎல் கான்ட்ராக்ட் ஏர்ன் பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு 1, 2 பிட் வருமா? என்ன கேட்டீங்கன்னா, இது வரைக்குமே அந்த பிளேட்ல இருந்து பெருசா எந்த பிளேயர்ஸும் ஐபிஎல் வரைக்கும் கான்ட்ராக்ட் ஆகல. இந்த வருஷமா ஆகுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு டவுட்டா தான் இருக்கு. எந்த ஒரு பிரேக் த்ரூவான பெர்ஃபார்மன்ஸுமே கொடுக்கல இது வரைக்குமே சைட் முஸ்டாக் அலில. மேபி இன்னும் நம்ம டீடைலா போய் செக் பண்ணோம்னா உள்ளவே ஒரு 2 பிளேயர்ஸ் மாட்டலாம். அந்த அளவுக்கு நம்ம உள்ள போய் டீடைலா அனலைஸ் பண்ணல. மேபி அடுத்தடுத்து வரக்கூடிய சைட் முஸ்டாக் அலி ட்ராஃபில நம்ம மொத்தமா சேர்த்து கூட பண்ணிடலாம் அந்த வீடியோ. இப்போதைக்கு நமக்கு வேலை அதிகமாவே வந்து எலைட்ல தான் இருக்கு. நம்ம எலைட் பக்கம் போனோம்னா நமக்கு நிறைய
ஒரு இதை மட்டும் சொல்லிடுறேன். மணிப்பூர் வந்து பிளேட்ல வந்து 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 மேட்ச்மே வின் பண்ணியிருக்காங்க. நெட் ரன் ரேட் வந்து 2.875. மிச்ச 2 டீமும் வந்து 2 மேட்ச் விளையாடி ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. மணிப்பூர்ல இருந்து ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் வருமா ஐபிஎலுக்கு? கொஞ்சம் கஷ்டம் தான் தோணுது அந்த இது பார்த்தா. ஏன்னா அதுல வந்து அவ்வளவு ஃபோக்கஸ் இருக்காது. அதுதான் பிரச்சனையே. அந்த 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 மாதிரி டீம்ஸ் கிட்ட அதான் பிரச்சனை. ஃபோக்கஸ் நிறைய இருக்காது அந்த பிளேட்ன்ற அந்த இதுல. ஈவன் ரஞ்சி ஆல்சோ இருக்காது. சையத் முஸ்டாக் அலி சுத்தமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிளேட்ல இருக்காது, எலைட்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. எலைட் தான் மோஸ்டா பார்ப்பாங்க. அதான் பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே ஐபிஎல் போறாங்க. ஆப்வியஸ்லி இருக்கும். நம்ம குரூப் ஏல பத்தி சொல்லு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சவுத் இந்தியால இருந்து ஒரு டீம் ஆந்திர பிரதேஷ், அதை பத்தி சொல்லு. ஆந்திரா நல்ல டீம் தான். நம்ம ராய்டு அவரோட டீம் அது. ராய்டு திலக் வர்மா எல்லாம் ஆடிட்டாங்க ஆந்திராக்கு. நல்ல டீம் தான். இப்ப அந்த டீம்ல வந்து ஒரு பவுலர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதை பத்தி வேணா சொல்லிட்டேன். டீம் ஓகே. அதுல பாத்தீங்கன்னா சத்யநாராயண ராஜு கேள்விப்பட்டிருக்கீங்களா? போன வருஷம் கூட மும்பைல இருந்தாரு. அவர் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 3 விக்கெட் ஆல் வந்து எடுத்தாரு அசாம் கிட்ட. அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் ஆந்திராவும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அவரு பெர்ஃபார்ம் பண்றதுல. மும்பை ஆனா ரிலீஸ் பண்ணிட்டாங்க சத்யநாராயண ராஜுவை. மேபி வச்சிருந்துருக்கலாம் அவங்களுமே. அந்த பேஸ் வச்சிருந்துருக்கலாம். ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த டீமுக்கு இன்னொரு டீமுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு அவருமே. ஆந்திரா வந்து 2 மேட்ச் விளையாடி 2 மேட்ச்மே வின் பண்ணிருக்காங்க. 8 பாயிண்ட் 2.375 நெட் ரன் ரேட். ஓகே, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். ஓப்பனிங் நல்லா இருந்தாதான் வந்து கொஞ்சம் ஸ்மாட்டுக்கு அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும். ஒரு 2 மேட்ச் லாஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் ஜெயிக்கிற மாதிரி போற மாதிரி தான் அது ரொம்ப கஷ்டமா போயிடும் கடைசியில. நான் ஸ்டார்டிங்லேயே ஜெயிச்சாதான் நம்மளுக்கு மொமெண்டம் கிடைக்கும். அப்படியே வந்து பர்ஃபார்மன்ஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க அந்த டீம். ஆந்திரா சோஃபார் நல்லா பண்ணிருக்காங்க. சர்ப்ரைஸா பார்த்தா மும்பை செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 2 பேருக்கு நடுவுல ஒரு மேட்ச் கூட வரல இன்ன வரையும். ரவுண்ட் 3ல வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மும்பை எவ்வளவு ஜெயிச்சிருக்காங்க? மும்பை 2 மேட்ச் ஆடி இருக்காங்க. 2 மேட்ச்மே ஜெயிச்சிட்டாங்க. 8 இவங்களும் 8 பாயிண்ட் தான். ஆனா நெட் ரன் ரேட் கம்மி 1.735. ஓகே, ஏதோ ஒரு கேம் வந்து செகண்ட் ரவுண்ட் மேட்ச்ல ஆல்ட் மாத்திரம் ஒரு பிரேக் த்ரூ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. இப்போ என்ன கேட்டீங்கன்னா சிஎஸ்கேக்கு இப்போ ஒரு பெரிய தலைவலி ஆயிடுச்சு. ஊர்வில் பட்டதுமே ஒரு பக்கத்துல 31 பால்ஸ்ல கண்டடிக்கிறாரு. நீ மட்டும் தானே அடிப்பேன், நானும் தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு இங்க இந்த பக்கம் ஆயுஷ் மாத்திரமே அடிச்சிருக்காரு. ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. இப்போ யாரை கொண்டு போய் டாப்ல ஆட வைப்பாங்க? ஆயுஷ் மாத்திரவா ஊர்வில் எல்லாமே பாக்கலாம். அதை ஆடுறாங்க 2 பேரும். இன்னொன்னு நீங்க சரியா நோட் பண்ணணும் என்னன்னு சொல்றேன்னா, சிவம் துபே வந்து அவரோட பவுலிங் வெரி 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 இம்ப்ரூவ் பவுலர் ஆயிட்டாரு. சிஎஸ்கே இந்த வாட்டி அவர் ஒரு ஆல்ரவுண்டரா கன்சிடர் பண்ணியே தான் ஆகணும். மேபி அது வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சிஎஸ்சி பக்கம் இருக்கலாம் இந்த 2026 ஐபிஎல்ல. அவர் வெறும் இம்பாக்ட் பிளேயரா மட்டும் யூஸ் பண்ணாம அவர்கிட்ட இருந்து ஒரு 2 ஓவர் வாங்கலாம். அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்குமே இந்த ஒரு பாஸ் பவுலிங் இருக்குது. ஸோ அதை சிவம் துபே இந்த வாட்டி குறை தீர்த்துருவாருன்னு நினைக்கிறேன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்னால. ஓகே, குரூப் பி அதை பத்தி பேசிடலாம். உத்தரப்பிரதேஷ் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. அதை பத்தின கருத்து. யூபி பொறுத்த வரைக்கும் நிறைய டேலண்ட்ஸ் வருவாங்க. பிளேயர்ஸ் லைக் சமீர் ரிஸ்வி அண்ட் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அந்த டீம்ல. அந்த டீம்ல கூட நான் கேள்விப்பட்ட ஒரு அன்னோன் லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் வேற இருக்காருன்ட்டு. அவர் பேர் சரியா தெரியல. பட் ஏதோ அந்த டீம்ல இருக்காருன்ட்டு கேள்விப்பட்டேன். லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன். அவர் பேர் சரியா வரல. பேரே வாயில வரலப்பா. ப்ரொனன்சியேஷனே வரல. சொல்லுங்க. யூபி பொறுத்த வரைக்கும் நிறைய அப்கமிங் டேலண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அந்த டீமோ ஸ்மார்ட்ல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ரீசெண்டா புவனேஸ்வர் குமார் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த டீம்ல. அண்ட் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும். பார்ப்போம் எப்படி அடுத்த ரவுண்டு போவாங்க. மொமெண்டம் கிடைச்சிருக்கு. அந்த மொமெண்டம் லூஸ் பண்ணக்கூடாது உத்தரப்பிரதேஷ். பாயிண்ட்ஸ் சொல்றேன் அப்படியே பாரு. 2 மேட்ச் ஆடி இருக்காங்க. 2மே வின்னு. 8 பாயிண்ட். நெட் ரன் ரேட்டை தான் நோட் பண்ணோம். 3.148. இதுதான் ஹையஸ்ட் இப்போ வரைக்கும் பார்த்ததுல. ஓகே, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். இன்னும் நல்லா நோட் பண்ணோம்னா சிவம் மாவி வந்து அவரோட பழைய பிரைமுக்கு வந்துட்டாரு. ரஞ்சிலுமே ரொம்ப நல்லா பண்ணாரு. அங்கேயுமே வந்து ஒரு கண்டர் அடிச்சிருக்காரு ரஞ்சிலுமே. அதே ஃபார்ம் இங்க அப்படியுமே பவுலிங்ல கண்டினியூ பண்றாரு. என்ன கேட்டீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆடி அவர் வந்து அவரோட என்ன பவுலிங் போட்டு 4 ஓவர் போட்டு 24 ரன் கொடுத்திருக்காரு. 3 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் ரவுண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா அவருமே வந்து ஒரு 2 ஓவர் போட்டு 14 ரன் கொடுத்திருக்காரு. அவருமே ரொம்ப இம்ப்ரூவ்ட் பவுலர் ஆயிட்டாரு. கண்டிப்பா இந்த வாட்டி அவர் ஏதாச்சும் ஒரு டீம் தான் போறாங்க சிவமாவியா. அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா ஆரியன் ஜூரல். அவங்க வந்து டெல்லி லாஸ்ட் இயர் ஏதோ ஒரு டீம் ஆடிட்டு இருந்தாரு. அந்த டீமுமே அவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆரியன் ஜூரல் மேபி எந்த டீம் வந்து எல்எஸ்டி. ஆமா,
இப்போ எந்தெந்த டீமுக்கு வந்து ஓப்பனர்ஸ் தேவையோ ஆரியன் ஜூரல் அங்க போயிடலாம். நம்ம நேத்துக்கே பேசியிருந்தோம். எம்ஐ மாதிரியான டீமுக்கு வந்து ரோஹித் சர்மாக்கு பேக்கப்போ இல்ல சூரியகுமார் யாதவ் பேக்கப்போ கிடையாது. சோ ஆரியன் ஜூரல் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. இன்னொரு பிளேயர் நீங்க கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல பிரசாந்த் வீரன் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோல பேசியிருக்கோம். அவருமே அங்கதான் இருக்காரு. உத்தரப்பிரதேசத்துக்கு அவர் அங்கதான் ஆடிக்கிட்டு இருக்காரு. அவருமே வந்து ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு செகண்ட் ரவுண்ட் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு ஒரு 40 சம்திங் ரன்ஸும் அடிச்சிருக்காரு அவருமே. அவருமே லைக் டு லைக் ஒரு ஜடேஜாக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா சிஎஸ்கே பார்ப்பாங்க. ட்ரையல்ஸ் வேற அட்டெண்ட் பண்ணிருக்காரு. இவருமே ஒரு 4 ஓவர் போடுவாரு. இவருமே ஒரு 4 ஓவர் போடுவாரு. சோ அந்த அந்த ஒரு நம்பர் 8 பொசிஷன் வந்து கரெக்ட்டா அவங்களுக்கு செட் ஆகும். ஆமாம். இன்னொன்னு வந்து ஹர்தீப் பிராருக்கு நம்ம பஞ்சாப் கிங்ஸ்ல பேசியிருந்தோம். அவங்களுமே வந்து மேபி பிரசாந்த் கில்க்கு போகலாம். நம்ம பேக்கப் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஹர்தீப் பிராருக்கு. அவங்களுமே போகலாம் பஞ்சாப் கிங்ஸ்மே. ஓகே, சி போலாமா? குரூப் சி. குரூப் சி. ஓகே, குரூப் சில வந்து பெங்கால் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்கப்பா. அத பத்தி சொல்லுங்க. பெங்கால் வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பட் பெரிய பிளேஸ்லாம் ஆடுறது இல்லை. இப்போ கரண்டா இந்தியன் டீம்ல இருக்க அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் அந்த டீம் பொறுத்த வரைக்கும். மேபி ஷமி வேணா சொல்லலாம். நீங்க ஐபிஎல்ல இருந்து ஒருத்தர் ஆடுறாருன்னா அந்த டீமுக்கு எக்ஸ்பீரியன்ஸா எப்படி உத்தரப்பிரதேஷ்க்கு புவனேஸ்வர் குமாரோ அதே மாதிரி ஷமி இங்க. பட் ஷமி கூட அந்த அளவுக்கு நல்லா போடல பார்த்த வரைக்கும். அவர் ஃபுல் ஃபிட்னஸ்க்கு இன்னும் வந்துட்டாரான்னு தெரியல. அது எல்எஸ்ஜி வேற ட்ரேட் வேற பண்ணிருக்காங்க. ஷமியோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த 2 மேட்சஸ்ல எதுவும் சரியா வரல. இன்னும் ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. 40 சம்திங் ரன்ஸ் போயிருந்தாரு 3 ஓவர்ஸ்ல. ஆனா அங்க பாத்தீங்கன்னா சபாஸ் அகமது வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. பவுலிங் மட்டும் நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. பேட்டிங்லயுமே வந்து ஒரு 38 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு 2 6 2 4 அடிச்சிருக்காரு. அவருமே வந்து எல்எஸ்டிக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்டு ஆல்ரவுண்டர் ஆயிட்டாரு. லாஸ்ட் இயர் ஒரு 2 மேட்சஸ் தான் சான்ஸ் கொடுத்தாங்க. அங்கேயுமே அவர் நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. சோ சபாஸ் அகமதுமே இங்க வந்து பெங்காலுக்காக ரொம்ப நல்லா தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆமா, ஷபாஸ் அகமது வந்து ரொம்ப நாள் பெங்காலுக்கு சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. ரஞ்சிலயும் சரி, 2020 அந்த ஸ்மாட்லயும் சரி. லாஸ்ட் இயர் ஸ்மாட்ல கூட ஒரு செஞ்சுரி போட்டாரு சபாஸ் அகமது. ஆமா, அவருக்கு பேட்டிங் டேலண்ட் இருக்கு. சன்ரைசர்ஸ்ல ஆடி இருக்காரு. சன்ரைசர்ஸ், ஆர்சிபி அந்த எல்எஸ்சி வந்திருக்காரு. இப்ப 3 டீம் ஆடி இருக்காரு. 3மே நல்ல குவாலிட்டி டீம்ஸ் தான். ஓகே, பெங்காலோட பாயிண்ட் சொல்றேன். 2 மேட்ச் ஆடி இருக்காங்க. 2 மேட்ச்மே வின்னு. 8 பாயிண்ட். நெட் ரன் ரேட் கம்மி இங்க 0.967. ஆனா சர்ப்ரைசிங்கா 2வது பொசிஷன்ல இருக்கவங்க பாண்டிச்சேரி. ஓகேவா, 2 மேட்ச் ஆடி இருக்காங்க. 2 மேட்ச்மே வின்னு. 8 பாயிண்ட். 0.550 எடுத்திருக்காங்க நெட் ரன் ரேட். சர்ப்ரைஸா இருக்கு இந்த சவுத் இந்தியால இருந்து பாண்டிச்சேரி எனக்கு. ஆமா, அதேதான் நானும் நினைச்சேன். பாண்டிச்சேரியா இது அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஒரு செகண்ட். கீழ இருக்க டீம்லாம் பஞ்சாப், குஜராத் அந்த மாதிரி பெரிய பெரிய டீமா இருக்கு. மேல பாண்டிச்சேரி இருக்கு. அதுதான் சரியான சர்ப்ரைஸ். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா லாஸ்ட் வீடியோல அமன் கான் ஒரு பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. அவருமே அந்த ஆல்ரவுண்டருமே அங்கதான் அவர் ஆடிட்டு இருக்காரு பாண்டிச்சேரிக்காக. ஐ திங்க் அவர் கேப்டன் நினைக்கிறேன் பாண்டிச்சேரிக்கு. அவருமே வந்து ஒரு மேட்ச் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச்ல வந்து ஒரு 75 சம்திங் ஏதோ அடிச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அவருமே கொடுத்திருக்காரு. அவருமே இந்த வாட்டி இதுக்கு முன்னாடி டெல்லிக்குமே ஆடி இருக்காரு அவரு. இந்த வாட்டியுமே அவருக்கு வந்து ஒரு பிட் விழ வாய்ப்பு இருக்கு. ஐ திங்க் இந்த ஜடேஜா ட்ரைல் நடக்கிறதுக்கு முன்னாடி அவருமே ஒரு சிஎஸ்கே ட்ரைல் அட்டன் பண்ணியிருந்தாரு. ஜடேஜா ட்ரைல் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு அப்புறம் 2 ட்ரையல் கண்டக்ட் பண்ணாங்க. அதுல முதல் ட்ரையல்ல வந்து அவரு அட்டன் பண்ணியிருந்தாரு. அங்கதான் தமிழ்நாட்டு பிளேயர் ஆர்எஸ் அம்பரீஷ், கார்த்திக் சினிமா எல்லாம் ஒரு வாட்டி ட்ரையலுக்கு வந்திருந்தாங்க. சென்னை நாவலூர்ல நடந்துச்சு. அங்கதான் அந்த ட்ரையல் அட்டன் பண்ணியிருந்தாங்க இவங்க எல்லாருமே. ஓகே, லாஸ்டா டிஏ பாத்துடலாம். அமன் கான். ஆமா, அமன் கான். அதான் அவர் பார்த்தேன் நானு. நம்பர் 5ல பேட்டிங் ஆடுறாரு. நம்பர் 5ல பேட்டிங் ஆடி நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஹெல்தி ஸ்ட்ரைக் ரேட். 100 மோர் தென் 170 மேல இருக்கு. நல்ல ஆப்ஷன். போயிடலாம். ஓகே, எலைட் குரூப் டில வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து ஜார்க்கண்ட் இருக்காங்க. அவங்கள பத்தின கருத்து. ஜார்க்கண்டை பத்தி ஒண்ணு சொல்லிடுறேன். அந்த டீம்ல வந்து ஒரு கேகேஆர் ரீடைன் பண்ண பிளேயர் வந்து ஒரு பேய் ஃபார்ம்ல இருக்காருயா. ஸ்டாட்ஸ் மட்டும் சொல்றேன் கேளுங்களேன். முதல் மேட்ச் பாத்தீங்கன்னா டெல்லியோட ஒரு டவுன் தி ஆர்டர் ஆடுறாரு ஜடேஜா மாதிரி. லைக் ஜடேஜா மாதிரி கம்பேர் பண்ணக்கூடாது. பட் அந்த இது ஸ்மாட்ல பண்ணிட்டு இருக்காரு. 26 ஆஃப் 13 பால்ஸ் ஆடி இருக்காரு. யார்கிட்ட பாத்தீங்கன்னா டெல்லி டீம் கிட்ட. டெல்லி வந்து கொஞ்சம் நல்ல போலிங் அட்டாக் அந்த டீம் கிட்ட. அந்த டீம்ல பாத்தீங்கன்னா பிரின்ஸ் யாதவ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பிளேஸ் இருக்காங்க அந்த டீம்ல. நிறைய மெயின் பவுலர்ஸ் அவங்கலாம். அவங்க கிட்ட வந்து நல்லா ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து செகண்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா கர்நாடகாவோட பிரிச்சுட்டாருப்பா. பேட்டிங்ல 95 ரன்ஸ் ஆஃப் 37 டெலிவரியில 2 விக்கெட் எடுத்தாரு அந்த மேட்ச்.
கர்நாடகாவை செதற விட்டாருப்பா அனுகுல் ராய். அங்குல் ராய் ரைட். முடிச்சு வச்சிருக்காங்க அனுகுல் ராய். வச்சிருக்காங்க. ஏன்னா ஆமா. இப்போ பார்க்கும்போது செம பிக்கா இருக்குல்ல கேகேஆருக்கு அந்த அனுகுல் ராய். நம்ம நினைச்சிருப்போம் ஏன் வச்சிருப்பாங்கன்ட்டு. பட் பர்ஃபார்மன்ஸ் பேசுது. இப்ப சப்போஸ் ஒரு ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர் இன்னொருத்தர் தேர்ட் ஸ்பின்னர் வேணும் அப்படின்னா இவரை உள்ள எடுத்துட்டு வந்து இம்பாக்ட் பிளேயரா ஆட வச்சிருவாங்க. நல்ல ஆப்ஷன் தான். அனுகுல் ராய் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஸ்மார்ட்ல. ஐபிஎல்லையும் பர்ஃபார்ம் பண்ணுவாரு. பார்க்கலாம் இப்படி கேகேஆர். அவ்வளோ. ஓகே நீங்க சொல்லுங்க அதர்சன் ப்ரோ. அதான் நம்ம இப்போ நம்ம இப்ப பெங்கால் தானே நம்ம பேசிட்டு இருந்தோம். சாரி என்ன இன்னைக்கு பேசிட்டு இருந்தோம், ஜார்க்கண்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஜார்க்கண்ட் தானே. ஆமா ஜார்க்கண்ட் தான். ஆமா அந்த பிரின்ஸ் யாதவ் இந்த மாதிரி ஒரு பவுலிங் லைனப்ல அவர் வந்து அங்க வந்து இசான் கிஷானுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. எம்ஐக்கு சாரி இதுமே ரொம்ப அவர் ரவுண்ட் 2ல எல்லாம் வெறித்தனமான ஒரு ஆட்டம் ஆடிட்டாரு இசான் கிஷான். ஒரு மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு இசான் கிஷானுமே. அப்புறம் வந்து விராட் சிங்ல குமார் குசாக்ரா அவருமே வந்து ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ஜிடிக்கு மேபி இது வந்து ஒரு ரொம்ப நல்ல சைனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஜிடிக்கு ரொம்ப நல்ல சைனா இருக்கும்னு நினைக்கிறேன். குமார் குசாக்ரா நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வராரு. ஸோ இதுதான் ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய பேட்டிங்னா இதான் நான் சொல்லுவேன். பவுலிங் வைஸ் பார்க்கும்போது ஜார்க்கண்ட் வந்து பெருசா எதுவுமே அங்க பவுலிங் அவங்க பண்ணல. ஒரு பெரிய இது பண்ற மாதிரி மேபி அவர் சொன்னார்ல அனுகுல் ராயோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் அங்க ஒரு பெரிய ஹைலைட்டா தெரியுது பார்க்கும்போது. ஓகே இவங்களோட பாயிண்ட்ஸ் சொல்றேன். 2 மேட்ச் ஆடி இருக்காங்க, 2மே வின்னு. 8 பாயிண்ட் 1.355 இதுதான் அவங்களோட பொசிஷனு. 2வதுல வந்து ராஜஸ்தான் இருக்காங்க. அவங்களுமே வந்து 2 மேட்ச் ஆடி இருக்காங்க, 2மே வின்னு. 8 பாயிண்ட் 1.201 பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் அந்த டீம்ல வந்து தீபக் கூட செமையா விளையாடுற சொல்லி ஆகணும்பா. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ரிலீஸ்டு எல்லாம் வேணா சொல்லுங்கப்பா. அவர் வந்து டிஎன்க்கு அகேன்ஸ்டா போட்டு செமடி அடிச்சாருப்பா. 76 ஆஃப் 36 பால்ஸ். இப்பதான் T20 இன்னிங்ஸ் ஆடிட்டாரு. லாஸ்ட் இயர் பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் நம்பர் 3 பொசிஷன்ல அடிச்சிருக்காரு. அதுதான் வந்து ஹைலைட். ஏன்னா சிஎஸ்கே அங்கதான் யூஸ் பண்ணாங்க சில மேட்சஸ்லாம். என்ன நினைக்கிறீங்க தீபக்கோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி? இப்ப நல்லா இருக்கு. ஐபிஎல்ல வரும்போது கொஞ்சம் காட்டிட்டு போயிட்டாரு. சொன்னேன் ராஜஸ்தான் போறாரு. ராஜஸ்தான் போய் நல்ல காட்டினா நல்லா இருக்கும். ரவுண்ட் 2ல சொதப்பிட்டாரு. ரவுண்ட் 2ல அவர் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ரவுண்ட் 2ல 8 ரன்ஸ் தான் அடிச்சாரு. ரவுண்ட் 2 பெர்ஃபார்ம் பண்ணல. பட் டிஎன்க்கு அகைன்ஸ்ட் அடிக்கிறது வந்து ஏன்னா டிஎனோட போலிங் அட்டாக் நீங்க பாருங்க. அதுல வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து டாப் கிளாஸா இருக்காங்க. அதுல வந்து சந்தீப் வாரியர் அவர் நல்லா போடக்கூடிய ஃபாஸ்ட் போடுவார். அவர் ஆடி இருக்காரு. அவர் 140 போடுவாரு. ஏன்னா 140 ஆடும்போது தீபக் நிறைய வாட்டி ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு ஐபிஎல்ல. அது ஒரு டிக் பாக்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஃபேஸ் பண்ணிருப்பாரு. நல்ல நிறைய பண்ணாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாய் கிஷோர் அவரும் வந்து ஜிடி ஆடிட்டு இருக்காரு. போலிங் அட்டாக் பாத்தீங்கன்னா நல்லா பேலன்ஸ்டு போலிங் அட்டாக். பட் அந்த டீம் கிட்ட ரன் அடிக்கிறது கொஞ்சம் நல்லதான். தீபக் கூட பர்ஃபார்ம் ஒரு பிட் வரும்னு நினைக்கிறேன். நீ சொல்ற பேலன்ஸ் பவுலிங் அட்டாக்னு 2 மேட்ச் ஆடி 2 மேட்சும் தோத்துக்கிறாங்க. நெட் ரன் ரேட் வந்து -1.044. இத பத்தின உங்க கருத்து? டிஎனுக்கு தனியா ஒரு வீடியோ இருக்கு. ஆனா லைட்டா சிம்பிளா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போங்க 2 பேரும். டிஎன் பரிதாபங்கள் அவ்வளவுதான் சொல்றதுக்கு. நான் சொல்றேன் டிஎன்ல ஒரு பிளேயர் இருக்காரு. இப்போ டிஎன்ல துஷார் ரகேஜா இருக்காரு. அவர் வந்து எப்படி ஆடுறாருன்னா துஷார் ரகேஜா வந்து எப்படி ஆடுறாருன்னா முன்னாடி நகர்ந்து வந்து சிக்ஸ் அடிச்சிடறாரு. ஒரு மேத்யூ ஃபியூடன் மாதிரி, ராபின் உத்தப்பா மாதிரி வந்து கவர்ஸ்ல, அதுக்கப்புறம் வந்து மிட் ஆன்ல எல்லாம் தூக்கி சிக்ஸ் அடிச்சிடறாரு. ஸோ அந்த ஸ்கில் செட் ரொம்ப கம்மி தான் நம்ம பாக்குற இடத்துல. ஸோ அவர் வந்து சர்மாக்கு ஒரு பேக்கப்பா போகலாம், இல்லைன்னா வந்து இர்ஃபான் கிஷனுக்கு பேக்கப்பா போவாங்க. இர்ஃபான் ஸோ அவருமே ஒரு வாட்சபிள் பிளேயரா இருப்பாரு இந்த ஆக்ஷன்ல. இன்னொன்று நம்ம ராஜஸ்தான் விட்டுட்டோம். ராஜஸ்தான்ல தான் கார்த்திக் சர்மா ஆடிட்டு இருந்தாரு. அவருமே வந்து இந்த தமிழ்நாடு கூட ரொம்ப நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. 35 பால்ஸ்ல 17 பால்ஸ்ல 35 ரன்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு 4 6. அவர் ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க 205 எடுத்து வச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அன்கேப்ட்ல ஹையஸ்ட் பிரைஸ் போற ஒரே ஒரு பிளேயர் இந்த ஆக்ஷன்ல வந்து கார்த்திக் சர்மாவா தான் இருப்பாரு. ரீசெண்டா வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட அவங்களோட அந்த ஸ்பான்சர் JSW கூட லிங்க் ஆயிருக்காரு கார்த்திக் சர்மா. மேபி டெல்லி கேபிட்டல்ஸ் போலான்ட்டு இப்ப நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்க பர்ஸ் வச்சு போக முடியாது அவங்க.
ஸோ அவங்க பார்க்கலாம். கிட்ட அஷிதோஷ்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட அது கஷ்டம் நினைக்கிறேன். ஆனா அவருதான் வந்து சமீர் போவார்னு நினைக்கிறேன். ஐபிஎல் ஆக்ஷன்ல சமீர் ரிஸ்வி போனார்ல 2024ல அது மாதிரி அவர் 8 crores போனாரு. ஒரு 8 crores சொல்ல முடியாது. மேபி ஒரு 5 to 6 வரைக்கும் புஷ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நீங்க சொன்ன இது கம்மி மார்க்கெட்ல அந்த பினிஷிங் இதுவும் அந்த டெத் போலிங் அதனால இதுவும் ஒரு 5 to 6 நீங்க கேட்டீங்கன்னா நான் 2-3 மார்க் ஆப்ஷன் எல்லாம் பார்த்தேன். 3 மார்க் ஆப்ஷன் பார்த்தேன். அந்த 3 மார்க் ஆப்ஷன்லயே வந்து கார்த்திக் சர்மா சோல் டு சிஎஸ்கே தான் வருது. இல்லையா அதுல 2ஆம் மார்க் ஆப்ஷன்ல வந்து லியான் மின்ஸ்டன் சோல் டு சிஎஸ்கே தான் வருது. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சது கரெக்டா அந்த சிங் ஆகுதுன்னு தான் எனக்கு நான் நினைக்கிறேன். கார்த்திக் சர்மா என்ற சிஎஸ்கேல தான் எண்ட் ஆவார்னு நான் நினைக்கிறேன். உங்க கருத்து எப்படி அதுல? வரவேற்கிறோம். வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம கம்பீட் பண்ணலாம் மத்த டீமோட. நம்ம கிட்ட அந்த இந்தியன் டேலண்ட்ஸ் நல்லா இருந்துச்சுனாலே நம்ம ஐபிஎல் எல்லா டீம் கிட்ட கம்பீட் பண்ணலாம். அதுதான் வந்து போன வருஷம் லேக்கிங்கா இருக்கு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் நம்ம மத்திய பிரதேசத்தை பாத்தீங்கன்னா நீங்க மத்திய பிரதேசத்தோட படிச்சிருங்க ப்ரோ. நம்ம குரூப் வந்துருச்சா மத்திய பிரதேசோட குரூப்? ஏன் வந்துருச்சு? மத்திய பிரதேசோட படிங்க. நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம வந்தோம்னா நம்ம வெங்கடேஷ் ஐயரை பத்தி பேச வேண்டியது இருக்கு கொஞ்சம். ஓகே, மத்திய பிரதேஷ் வந்து மொத்தமா வந்து 2 மேட்ச் ஆடி இருக்காங்க. ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, ஒரு மேட்ச் லாஸ் பண்ணிருக்காங்க. அவங்கதான் வந்து குரூப் பில 2வது பொசிஷன்ல இருக்காங்க. பாயிண்ட் வந்து 4 பாயிண்ட்ஸ், 1 நெட் ரன் ரேட் வந்து 1.216. ஓகே, சொல்லுங்க இந்த டீமை பத்தி. இப்போ என்னன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து நம்பர் 6ல ஆடிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ESPN கிரிக்கெட் இன்ஃபோ கூட சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஒரு டீம் வந்து அவரை நம்பர் 6 ஆடுறதுக்கு கேட்டிருக்காங்க. என் காதுக்கு ஒரு டீம் சொல்லுது. உங்க காதுக்கு அந்த டீம் சொல்லுதா எந்த டீம்ன்ட்டு? நம்பர் 6 நீங்க போய் ஆடுங்கன்னு சொன்ன மாதிரி எனக்கு காதுக்கு ஒரு டீம் சொல்லுது. நீங்களே சொல்லிடுங்க. டீம் பேர் சொன்னா அடிக்கிறாங்கயா. ஏயா நீ பண்ற? டீம் பேர் சொன்னா அடிக்கிறாங்கயா. ஏயா நீங்க ஸ்மார்ட்ல வந்து சிஎஸ்கே பத்தி பேசுறியான்னு கேக்குறாங்க. ஆர்சிபி போனாலும் சிஎஸ்கே, ஸ்மார்ட் வந்தாலும் சிஎஸ்கேன்னு வானுங்க. ஏயா இப்படி பண்றீங்க? சரி சொல்லுங்க, வஞ்ச சொக்கா எடுக்க போறாங்களா விக்கேவ? வெங்கடேஷ் ஐயரை சொல்லுங்க. தெரிஞ்ச இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங்ல ஒரு நம்பர் 4 நம்பர் 3 தான் ஆடிட்டு இருந்திருக்காரு. இப்பதான் வந்து திடீர்னு அவர் வந்து லாஸ்ட் 2 மேட்சஸா நம்பர் 6 ஆடிட்டு இருக்காரு. மேபி அந்த நம்பர் 6 ஸ்லாட் வந்து ஐபிஎல்ல வந்து ரொம்ப இந்த வாக்ஸ் வரக்கூடிய ஆக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கிற காரணத்தினால இவர் போறாரா இல்ல ஏதாச்சும் ஒரு டீம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்னு எனக்கு என்ன கேட்டீங்கன்னா ESPN கிரிக்கெட் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க. வெங்கடேஸ்வர் ஐயர் ரிலீஸ் பண்ணும்போதே சிஎஸ்கே போகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு நாகராஜ் கோலப்படி ESPN கிரிக்கெட் போல ஒருத்தர் இருக்காரு. அவர் சொன்ன எல்லா மேக்ஸிமம் அவர் தான் வந்து ஜடேஜா ட்ரைவ் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அது கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு டவுட் இருக்கு வெங்கடேஸ்வர் மேபி சிஎஸ்கே போவாங்கன்னு தோணுது எனக்கு. பார்ப்போம். மஞ்ச சொக்கா இந்த மாதிரி மறுபடியும் போவாங்க. மஞ்ச சொக்கா இந்த மாதிரி இருப்பாங்களா? டெல்லியே ஆக்ஷன் ஒரு 10 நாள் தான் வெயிட் பண்ணி பார்த்தலாம். கேகேஆர் தான் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தேன். கேகேஆர் தான் போயிருக்காரு. ரைட். இப்போ பார்த்த குரூப்லயே வந்து உத்தரப்பிரதேஷ் மட்டும் தான்ப்பா ஹையஸ்ட் நெட் ரன் ரேட்ல இருக்காங்க. 3.1. சமீர் இஸ்வீஸ் மிடில் ஆர்டர்ல அவங்களுக்கு சமீர் இஸ்வீலாம் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த டீமோட பேட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லா இதுலயுமே ஓப்பனிங் மட்டும் நீங்க சொல்லலாம் நபி, பட் மிடில் ஆர்டர்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கு அவங்களுக்கு டீமுக்கு. ஓகே, நம்ம செக்மெண்ட் மாத்திட்டு போயிடலாமா? செக்மெண்ட் போயிடலாம். மகாராஷ்டிரா அந்த மாதிரி பார்த்துடலாம். பிளேயர்ஸ் பார்த்துடலாம். முன்னாடி போய் பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எந்த டீமுக்கு வாங்குறத பார்த்துக்கலாம். சொல்லு. இவர் நல்லா பண்ணிருக்காரு. ஆஃப்டர் அனுகுல் ராய் அடுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் 2 மேட்ச் அதுல பாத்தீங்கன்னா அனுமல் பிரீத் சிங் நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். அனுமல் பிரீத் சிங் கையம் ஆடிட்டு இருக்காரு. அவர் பேட்டிங் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் சூப்பரா இருக்கு. நம்பர் 3ல வந்து பஞ்சாப் டீம் ஆடுறாங்க. பஞ்சாப்ல வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. நம்ம ஜஸ்ட் அபிஷேக் சர்மா அப்படிதான் பாக்குறோம். ரக்சிம்ரன் அங்கதான் இருக்காரு. சஷாந்த் சிங் அந்த மாதிரி கேட்டகரியில் அனுமல் பிரீத்தும் வந்திருக்காரு. இந்த வாட்டி அவருக்கு ஒரு பெரிய பில்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்றேன். ஸ்மார்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 43 of 27 அது
ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு வித் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் 170 நம்பர் 3ல. நம்பர் 3 பொசிஷன் கால் இல்லை. ஸ்மாட்ல பாத்தீங்கன்னா நிறைய கமாடிட்டில இவர் ஆல்ரெடி ஐபிஎல் இதுல இருந்திருக்காரு. ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பிளேயர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹரியானாக்கு அகேன்ஸ்டா ஒரு 81 ஆஃப் 37 பால்ஸ். பஞ்சாப்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இதுவா இருக்காரு ஸ்மாட். நீங்க சொல்ல பிளேயர் நானுமே நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்றீங்க. நம்ம அப்போ வேற பிளேஸ் பாத்துக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்த செக்மெண்ட் போயிடலாம். செகண்ட் செக்மெண்ட் வந்து ஐபிஎல்ல ஏற்கனவே இருக்க, அதாவது எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் யாரெல்லாம் வந்து ஸ்மாட்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அதை பத்தி பார்க்கலாம். உங்க 2 பேரோட சொல்லுங்க, யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நான் ஒரு 5 லிஸ்ட் சொல்றேன். ஓகே, இவங்கெல்லாம் வந்து அப்படி நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பண்றாங்க. அது ஒரு அட்வான்டேஜா இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய போகுமோ, ஏன்னா நான் எடுத்து வச்சிருக்க ஒரு லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வர்றாங்க. அது வந்து நல்ல யங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வர்றாங்க. அது முதல் நேமா நான் வந்து 2 விக்கெட்ஸ் அகைன்ஸ்ட் மகாராஷ்டிரா, நம்ம ருத்ராஜ் கேக்கோட டீம். அங்க அந்த டீமோட நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 விக்கெட் அகைன்ஸ்ட் ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் பாத்தீங்கன்னா டேபிள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ரெண்டுமே நல்ல டீமோட விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல ரிதம் செட் ஆகுது. ஐபிஎல் வரைக்கும் அது கண்டினியூ ஆனிச்சுன்னா நல்லா இருக்கும். மறுபடியும் ஒரு பிளேயிங் டைம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கேகேஆர்ல. மேபி ஹர்ஷித் ராணா, வைபவ் ராணா கொஞ்சம் ரன்ஸ் நிறைய போயிடுச்சுன்னா இவர் தேர்ட் பவுலரா எடுத்து வந்து ஃபிட்டிங் பண்ணலாம். ஸோ உம்ரான் மலிக் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஆல்ரெடி ஐபிஎல் ஆடினதுல. உங்க தாட்ஸ் உம்ரான் மலிக்கோட பெர்ஃபார்மன்ஸ்? அவரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கூட கொடுத்திருந்தாரு. அது எந்த இதுல கொடுத்திருந்தாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்துச்சு, நான் நெட்ல பார்த்துட்டு இருக்கும்போது வந்துச்சு. 150 போடுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் வந்து நான் ஒரு 4-5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். நான் இது இனிமே இப்படிதான் கன்ஃபார்ம். அவரு வந்து ரெடி டு பிளே தான். அவர் வந்து இன்ஜுரி அவர் வந்து இதுவே வராது. அவர் ரெடி டு பிளே தான். அவர் அவ்வளவு கான்பிடண்டா வராது. ஐபிஎல் 2020 வந்து ஸ்டேட் லெவல்ல வர போறாரு, கலக்க போறாரு. எனக்கு தெரியும். இன்ஜுரி ஃப்ரீயா இருக்க வரையும் நல்லதுதான் உம்ரான் மலிக். பார்க்கலாம். ஓகே, சூப்பர். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து கிளென் மெக்ராத் தான். இன்ஜுரி ஃப்ரீயா ரொம்ப வருஷம் ஆனதுல பாத்தீங்கன்னா அவர் சொல்லலாம். அது மாதிரி இருக்கிறதா எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன். பட் நடக்கிறது இல்ல நிறைய பேருக்கு. அதான் பிரச்சனை. அதுல யாரும் போடுறது இல்ல. மயங்க் யாதவ் இருந்தார், அவரு இன்ஜுரி. அவர் என்ன கண்டிஷன்ல இருக்காருன்னு தெரியல. ஜஸ்வீத் பும்ரா முன்னாடி போயிட்டு இருந்தாரு. இப்ப அவருமே பேச கொஞ்சம் டிப் பண்ணிட்டாரு. இன்ஜுரி அதிகமாகறான்னு பேச டிப் பண்ணிட்டாரு. இது இல்ல ஃபாரின் பாஸ் போலர் சாண்டிட் நோக்கியா, ஜாஃப்ரா ஆர்ச்சர் இந்த மாதிரி பிளேஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வந்து இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் சொல்றேன். அவரும் பாருங்க, அவரும் ரீடைன்டு பிளேயர் தான். அந்த ரீடைன்டு பிளேயர் பேர் வந்து பிரின்ஸ் யாதவ். அவர் வந்து எல்எஸ்ஜில இருக்காரு. பாத்திருக்கீங்களா? நல்ல அவரும் நல்ல, நீங்க கேட்டிருந்தீங்களா ஆகாஷ் பொதுவாக, அவர் செம்ம ரீடைன். அவர் நல்ல டெத் போலிங் போறாரு. போன வருஷம் எல்எஸ்ஜில நல்லா போட்டுக்காரு. டிஎன் அகேன்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதுவும் பாருங்க, டிஎன் அகேன்ஸ்டா எல்லாரும் ஆடுங்கப்பா. டிஎன் பேர்ல நல்லா ஆடுறீங்க. பிரின்ஸ் யாதவ் வந்து 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு டிஎனோட. அது வந்து நல்ல ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும் கோயிங் இன்டு தி ஸ்மாட் டோர்னமெண்ட்ல. அது வந்து அவரோட ஐபிஎல் டீமுக்கும் ஒரு இதுவா இருக்கும். ஒரு தேர்ட் பவுலரா செட் ஆயிடுவார் எல்எஸ்டி. இப்போ லாஸ்ட் சீசன் எல்எஸ்டி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பவுலிங் இல்லாம தான் போனாங்க விளையாட்டுறதுக்கு. அந்த டைம்ல ஒரு யாரா இந்த பையன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவர் தான் பிரின்ஸ் யாதவ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் தான் சர்துல் தாக்கூர் இன்ஜுரியா மயங்க் யாதவுக்காக வந்தாரு. 2 பேருமே கிட்டத்தட்ட ஈக்குவலா அதுக்கப்புறம் பிளே பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அப்போல இருந்து அவர் வந்து இப்போ வரைக்குமே ரொம்ப நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அது மட்டும் இல்லாம இப்ப முகமது சமி வேற எல்எஸ்டில ஆட் ஆயிட்டாரு. சோ இனிமே அவங்க டீம் வந்து அந்த பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் அந்த லைன்ல போய் சூப்பராவே அவங்க அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. ஆமா, எல்எஸ்ஜிக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பிரின்ஸ் யாதவ் நல்லா தொடங்கி இருக்க டோர்னமெண்ட்ல அவர் ஹோப்ஃபுல்லி ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா வர வாய்ப்பு இருக்கு. மேபி இன்னும் அப்கமிங் மேட்சஸ். அவரு டெல்லிக்கு ஆடுறாரு. அதுவும் ஒரு ஸ்டேட் வந்து டெல்லி தான். டெல்லிக்கு தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர் சொல்றேன், பவுலர்ஸே சொல்லிட்டு இருக்கேன். ஐபிஎல் தெரிஞ்ச பிளேயர். அவர் 50 அபோவ் மேட்சஸ் ஆடி இருக்காரு ஐபிஎல்ல. அவர் வந்து டெல்லி இந்த நிறைய டீம்ஸ்ல எல்லாம் இருந்திருக்காரு. பிருத்வி ஷா தான். அவர் லாஸ்ட் 3-4 இயர்ஸா அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ். பட்
கொஞ்சம் கொஞ்சமா கம்பேக் பண்றாரு. ஸ்டேட் கூட மாத்திட்டாரு. ஃபர்ஸ்ட் மும்பைக்கு ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்து மகாராஷ்டிரா ஷிஃப்ட் ஆயிட்டாரு. அவருக்கு அங்க வந்து கொஞ்சம் ஓப்பனிங் ஸ்லாட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ருத்ராஜ் நம்பர் 3 ஆடுறதுனால இவருக்கு ஓப்பனிங் கிடைக்குது. ஒரு 66 ஆஃப் 36 பால்ஸ் ஆடி இருக்காரு. ஹைதராபாத் கண்டிப்பா இப்ப இருக்கிற கமாடிட்டி எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் எல்லாமே ஆக்ஷன்ல ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஃபர்ஸ்டோட இருக்காரு. ஒரு டீம்ல போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு. ஏன்னா அவர் வந்து போன வாட்டி கூட அன்கவுண்ட் ஆகும்போது அவரோட ஸ்டேட்டஸ் எடுத்து பாத்தீங்கன்னா காலம் பதில் சொல்லும் எல்லாத்தையுமே வந்து கடவுள் பார்த்து பாருங்கிற மாதிரி எல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு. ஸ்டோரிஸ் போட்டிருந்தாரு. ஸோ அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்டோட தான் வராரு. இப்ப விட்டு வந்து அவர் வந்து பிளேயிங் லெவல்ல எல்லாம் கொண்டு வந்தாருன்னா அவர் வந்து ஒரு காட்ட போறான்னு தான் நான் நினைக்கிறேன். கிடைச்சதுன்னா அவர் மாதிரி ஒரு பிளேயர் இருந்தா, ஏன்னா ஒரே ஓவர்ல 6 4ல அடிச்சிருக்காரு ஐபிஎல் பார்த்து. ஒரு நல்ல ஓப்பனிங் கட்டுறதா அவர். ஃபிட்னஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரே இஷ்யூவா இருந்தது நான் நினைக்கிறேன். லாஸ்ட் 3-4 இயர்ஸா ஃபிட்னஸ் தான் கொஞ்சம் இஷ்யூவா இருந்தது. பிளஸ் அதுதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷார்ட் கமிங்ஸ் இருந்தது. ரெண்டுமே கம்பைண்டா இருந்தது. இந்த வாட்டி அதான் வந்து சரி பண்ணிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நிறைய இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. அவர் வந்து பிராக்டிஸ் ஒழுங்கா வர மாட்டேங்கிறாரு, அந்த கான்சென்ட்ரேஷன் பெருசா இங்க வைக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரியான இதெல்லாம் போச்சு. அவர் கூட விளையாடுறது தானே சுமான் கில் அண்டர் 19 எல்லாமே. ஸோ அவங்க இப்போ கம்பேர் பண்ணாங்க அந்த டைம்ல. சுமான் கில் இந்த ஸ்டேஜ் போயிட்டாரு, இவர் வந்து இந்த ஸ்டேஜ்ல அப்படியே நிற்கிறாரு, இவர் வந்து பார்ட்டி அந்த மாதிரி எல்லாம் போய் சுத்திக்கிட்டு இருக்காரு பிராக்டிஸ் பண்ணாம. ஸோ அந்த இஷ்யூனால தான் மும்பைல இருந்து இப்போ சடனா வந்து ஒரு மகாராஷ்டிரா மாதிரியான டீம் போறது காரணமே. இப்போ அங்க வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாரு. ரஞ்சிலுமே வந்து ஒரு T20 மேட்ச் மாதிரி தான் ரஞ்சிலுமே ஆடினாரு. அந்த தப்பவே நம்ம நினைச்சதான். அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் தான் இருக்காரு. கண்டிப்பா ஏதோ ஒரு டீமுக்கு வந்து அவர் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணாரு. ட்ரையல்ஸ் இப்போ போன வருஷம் மிட் சீசன் ட்ரையல்ஸ்னு ஒண்ணு வச்சாங்க. எப்போ இந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சிஎஸ்கே வந்து ரொம்ப பலமா அடி வாங்கிச்சு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து மிட் சீசன் ட்ரையல்ஸ் வச்சாங்க. அதுலயுமே இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு அந்த டைம்ல. சிஎஸ்கே எடுத்துருவாங்க போலியா நிதிஷாவை. போனா கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம ஆச்சரியப்பட தேவையில்ல. KL ராகுலுக்கு ஒரு பேக் அங்க யாருமே கிடையாது. போனா டிசி பண்ணிடுவேன். ஆமா, பிருத்விஷா ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. நீங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஐபிஎல் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் தானே இண்டஸ்ட்ரி தேவை. ஏன்னா அவரு அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கும் தெரியும். திருப்பி வந்தாருன்னா அது எப்படி இருக்கும் தெரியும் அவருக்கு. புதுசா ஆட ஒரு பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா மேபி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணலாம். அந்த டக்குன்னு அந்த பெரிய ஆடியன்ஸ்க்கு முன்னாடி ஆடுறதுக்கு கூட ஒரு இதுவா இருக்கலாம். நிறைய பிளேயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அது ஸ்டார்டிங் வந்த புதுசுல இது வந்து புதுசா இருந்தது. ஸோ அந்த விதத்துல பிருத்விஷா வந்து நல்ல ஐபிஎல் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நம்ம வெல் அப்படின்னா பிருத்விஷா நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. நெக்ஸ்ட் சொல்லலாம். எப்பயுமே டார்கெட் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அவரோட பேஸ் கண்டிப்பா 1.5 கோர்ஸ் செட் பண்ணிடுவாரு. கொஞ்சம் 10 போக முடியாது. ஸோ தனியா கூட பேசி நீங்க உங்களோட பர்சன் வந்து 30 lakhs ஃபிக்ஸ் பண்ணுங்க, நாங்க எடுத்துக்கிறோம், அப்புறம் பாத்துக்கலாம் மாதிரி சொன்னாலும் சொல்லலாம். அது பண்ணக்கூடிய ஆளுக்குதான். அதுவும் பண்ணுவாங்க. டேபிளுக்கு கடியில காசு மாத்துறீங்களோ? பிடிக்கிறேன், ஒரு நாள் பிடிக்கிறேன். நெக்ஸ்ட் 2 பிளேயரோட நான் முடிச்சிடுறேன் இந்த இது நானு. இந்த ஐபிஎல் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பிளேயர்ஸோட வித்வந்த் கவேரப்பான்னு இன்னொரு பவுலர் இருந்தாரு. அவரு ரிலீஸ்ட் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு கர்நாடகா ஆடிட்டு இருக்காரு. அவர் ஒரு 3 விக்கெட் அகேன்ஸ்ட் ஜார்க்கண்ட்ல உத்தரகண்ட் அகேன்ஸ்ட் எடுத்திருந்தாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாதான் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் லாஸ்ட் 4 to 5 இயர்ஸ்ல வந்து நல்ல இம்ப்ரூவ் போலர். கர்நாடகா ரெகுலரா ஆடிட்டு இருக்கு. மேபி இந்தியன் டீம் ரெக்கனிங் கூட வரலாம். ஐபிஎல் சான்ஸ் கிடைச்சது பஞ்சாப் மூலியமா. அதுக்கப்புறமா அவருக்கு அங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய போலர்ஸ் இருந்ததுனால இந்த வருஷம் புது டீம் போவார்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. வித்வந்த் கவேரப்பா நியூ பால்ல போடக்கூடிய நல்ல போலர். பேக்கப்ஸா எடுத்து வைப்பாங்க. இப்போ யாராவது நியூ பால் பவுலர்ஸ் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு SRH மாதிரியான பிளேயர் டீம் கிட்ட ஒரு நியூ பால் போடுறதுக்கு ஒரு பேக்கப் கிடையாது. ஸோ அவங்க கூட எடுத்து போடலாம். ஆமா, நல்ல ஆப்ஷன்ஸ் வரும். அவர் நல்ல டீசென்டான பேஸ்மெண்ட் போடுவாரு.
ஓகே. நெக்ஸ்ட் சொல்றது வந்து இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிளேயர் தான். அஷுதோஷ் சர்மா. கெவின் பீட்டர்சன் கூட நிறைய ஹையா ரேட் பண்ணாரு லாஸ்ட் இயர். நிறைய மேட்சஸ் கூட ஃபினிஷ் பண்ணாரு. ஞாபகம் இருக்கா? ராகுல் தெவாட்டியா மாதிரி. சிக்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். ராகுல் திவாட்டி எல்லாம் finish பண்றான். ராகுல் திவாட்டி எல்லாம் finish ஆறாங்க. நேத்துதான் பெரிய பெரிய பிரிச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு ராகுல் திவாட்டியா பினிஷர்ன்றான். இல்ல இல்ல. ஜஸ்ட் அந்த பினிஷர் சொல்றேன். அஷுதோஷ் சர்மா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. மும்பைக்கு அகைன்ஸ்ட் அடிச்சாருப்பா. அதை நீங்க நோட் ஆமல ஜிடிக்கு 8 கொடுத்தல நீ சொல்லுவ. ஸ்மார்ட்ல ஆள காணோம். ராகுல் திவாட்டி எங்க போயிட்டாரு எனக்கு தெரியல. சிறுகாரா ஸ்மார்ட்ல இல்ல இல்ல. ஸ்மார்ட்ல ஆடல அவரு. ஸ்மார்ட்ல ரஞ்சிலுமே இல்ல. மேபி இன்ஜுரியா இருக்கலாம். அவர் இன்ஜுரியில இருக்கிற ஒண்ணுதான் இல்ல வந்து விளையாடுறதெல்லாம் ஒண்ணுதான் அவரு. அஷுதோஷ் சர்மா வந்து மும்பைக்கு அகைன்ஸ்டா அடிச்சனாக்கு எனக்கு வந்து என்னவோ ஹையா ரேட் பண்ணலாம்னு தோணுது. ஏன்னா மும்பைக்கு அகைன்ஸ்டா பர்ஃபார்ம் பண்ணலே ஒரு பிளேயர் நல்லா நான் பார்த்தேன். லைவ் ஸ்ட்ரீம் வேற போயிட்டு இருந்துச்சு. நான் பார்த்தேன் லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு இருந்துச்சு. நல்லா தான் ஆடினாரு அவரு. லோவர் டவுன் தி ஆர்டர்ல 61 ஆஃப் 30 பால்ஸ் கால்குலேட்டிவ் ஆடுறாரு. எந்த போலர்ஸை டார்கெட் பண்ணோம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆடிட்டு இருக்காரு. 2024ல பஞ்சாப் ஆடினாரு. கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் சக்சஸ் இருந்தது. அதுக்கடுத்து டெல்லி வந்தாரு. டெல்லி கொஞ்சம் நல்லாவே சான்ஸ் கொடுத்து நல்லா பண்ணாங்க அந்த டீமே. அவரு நல்ல இது இருக்காரு. அந்த டீமுக்கு ஒரு நல்ல ஹாப்பி மூமெண்ட்னு சொல்லலாம். இப்ப அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தாருன்னா அவரை தைரியமா நம்பி இறக்கி விடலாம் இம்பாக்ட் பிளேயரா. ஆமா ஆமா இறக்கி விட்டுறலாம். அவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாருல. லாஸ்ட் இயரே பெர்ஃபார்மன்ஸ் பிளேயர் ஆல்ரெடி. இனிமே பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அவங்க. அவர் ஆக்சுவலி 11லே ஆடலாம். இம்பாக்ட் பிளேயர் தான் ஆனாங்க போன வருஷம். நிறைய மேட்ச் இம்பாக்ட் பிளேயர் தான் வந்தாரு. உங்களோட மிஸ்டா அந்த ஆமா ஆமா பாத்துருங்க. அவ்வளவுதான் லிஸ்ட் முடிஞ்சிச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் நெக்ஸ்ட் போயிடலாம். நீங்க சொல்லுங்க. என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து என்ன சொல்றேன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி. ஐபிஎல் பிளேயர்ஸும் புதுசா ஒரு கான்ட்ராக்ட் வரக்கூடிய பிளேயர்ஸும் நான் சொல்றேன். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெகதீஷா சுஜித். அவர் வந்து இப்போ உத்தரகாந்துக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி கர்நாடகாவுக்கு ஆடிக்கிட்டு இருந்தாரு. அவருமே நான் வந்து சின்ன பிள்ளைல இருக்கும்போது மும்பைக்கு ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்து எஸ்ஆர்ஹெச் ஆடினாரு, டெல்லிக்கு ஆடினாரு. சோ அவருக்கு வந்து 31 இயர்ஸ் தான் ஆகுது. பெருசா யாரும் அவரை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. மோஸ்ட் இம்ப்ரூவ்டு பேட்ஸ்மேன் வேற ஆயிட்டாரு. ரஞ்சிலுமே நல்லா கிடைக்கி இருக்காரு இந்த சீசன். ஸ்மார்ட்ல வேற நல்லா பவுலிங் போயிட்டு இருக்காரு. எக்கனாமிக்கலும் போட்டு இருக்காரு. இப்போ என்ன கேட்டீங்கன்னா ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் இருக்கு. ராஜஸ்தான்ல பேக்கப் இல்ல. சோ இந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் எடுத்து போட்டுடலாம் அந்த இடத்துல. ஒரு பேக்கப் ஆப்ஷன் நல்லா இருப்பாரு. ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் கண்டிப்பா இந்த வாட்டி ஜெகதீஷன். அதுக்கப்புறம் ஹர்ப்ரீத் பிராருக்கு வந்து ஜெகதீஷ் சர்ஜித் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. பேக்கப் ஆப்ஷனா பாக்குற டீம் எல்லாமே அவருக்கு போவாங்க கண்டிப்பா ஒரு பிட்டு விழும். அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா அபினவ் தெஜர்னா அவர் வந்து கோவாக்காக ஆடிக்கிட்டு இருக்காரு. நம்ம அர்ஜுன் டெண்டுல்கரோட இது பண்ணிக்கிட்டு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவர். சோ அவருமே ஒரு 72 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவரோட முதல் ரவுண்ட் 1 மேட்ச்ல 72 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 4-4 2-6 6 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் மேட்ச்ல வந்து அவர் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. இருந்தாலுமே அவரோட பேட்டிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அவருக்குமே பிட்டு விழும். அவர் பேர் வந்து அபினவ் தெஜர்னா. கோவாக்காக ஆடுறாரு. உத்தரப்பிரதேசம் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். பிரசாந்த் வீர், அப்புறம் வந்து சிவம் மாவி, அதுக்கப்புறம் ஆரியன் சிம்ரன். இவங்களுக்கு எல்லாருமே ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும். கிடைக்காம இருக்காது. நம்ம ஆல்ரெடி பேசினால ரொம்ப டீடைலா போகல இவங்க பத்தி. கண்டிப்பா கான்ட்ராக்ட் கிடைக்கும். ஸோ இப்போ சின்ன பிளேயர்ஸ் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. இல்லைன்னா நம்ம அடுத்த பிளேயர்ஸ் போயிடலாம். நீங்க சொல்ல பிரசாந்த் வீருக்கு ஒரு நல்ல கான்ட்ராக்ட் கிடைக்கும்னு தோணுது இந்த வாட்டி. அவரும் நாக்கிங் தி டோர்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. நம்ம கார்த்திக் சர்மாக்கு எப்படி சொன்னமோ ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில வந்து இவருக்கு ஒரு பிட்டு கன்ஃபார்மா இருக்கு. நல்ல பிளேயர்ஸை வந்து ஸ்மார்ட்ல சூஸ் பண்ணி அத நல்ல பார்க்கலாம். ட்ரையல்ஸ் மாதிரி தானே இது எல்லாமே. நல்ல பிளேயர்ஸை யார் எந்த இடத்துல சூஸ் பண்ண போறாங்க, எந்த டீம் யாரும் சூஸ் பண்றாங்க எல்லாமே வந்து நம்ம ஆக்ஷன் டேட்ல தான் பார்க்கணும். ஸ்மார்ட் வந்து டிசம்பர் 18 வரைக்கும் போயிட்டு தான் இருக்க போகுது. இன்னுமே நிறைய பிளேயர் இப்போ இருக்கிற பிளேயர்ஸோட ஃபார்ம் எல்லாமே இன்னும் டிப்பும் ஆகலாம், இங்கிலீஷும் ஆகலாம். நம்ம சொல்ல முடியாது. நம்ம ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 பாக்குறோம். அதை வச்சு நம்ம இப்போ ஒரு ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து வரும்போது நம்ம பார்ட் 1 போட்டுட்டு போகும்போது இன்னுமே நம்ம இது வந்து அப்போ ஆகிறோம் டவுனும் ஆகிறோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸும் மாறும், பேசக்கூடிய அந்த பிளேயர்ஸும் மாறுவாங்க. ஸோ மேபி நம்ம மாத்திக்கிட்டே இருக்கும். அடுத்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் நான் போயிடுறேன். நம்ம டெல்லிக்கு ஆடுற யாஸ்தோல். அவர் வந்து ஒரு மும்பை மாதிரியான டீமுக்கு போகிறதுக்கு ரொம்ப 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 சான்சஸ் ஹையா இருக்கு. ஏன்னா ரோஹித் சர்மாக்கு அங்க ஒரு பேக்கப் இல்ல, சூரியகுமாருக்கு ஏதோ ஒரு பேக்கப் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பேசினதான் அங்க போயிருக்காரு. அவருமே ஒரு நல்ல மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு டெல்லிக்காக. பிரியான் சாரியன் கூட இறங்குறாரு டாப் ஆர்டர்ல. ஸோ அவருமே ஒரு பிட்டு விடும் இந்த வாட்டி. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கு?
யாஸ்துல் டிஎன்க்கு அகைன்ஸ்டாவும் நல்லா ஆடினாரு. நான் பார்த்தேன் அந்த இதுல. ஆல்ரெடி ஆடிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு டீமுக்கு டெல்லிக்கு ஆடிருக்காரா? ஐ திங்க் டெல்லியில இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் முன்னாடி அவரு. அவர் டெபு மேட்ச் சரியா போல. நான் பார்த்தேன். டெபு மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆமா ஆயிட்டாருப்பா. அப்போ அந்த மாதிரி டெபு எந்த பிளேயரும் விரும்ப மாட்டாங்க. பட் அவருக்கு அமைஞ்சது. இந்த வாட்டி கம்பேக் கொடுப்பாருன்னு நம்ம பார்ப்போம் எப்படி. அவர் அண்டர் 19 கேப்டன் வேற பண்ணியிருந்தாரு அந்த டைம்ல. அந்த டைம்ல கேப்டன் வேற பண்ணியிருந்தாரு. அண்டர் 19 கேப்டன் வேற அவரு. யாஸ்துல் வந்து அண்டர் 19 கேப்டன். கேப்டன்சி மெட்டீரியலையும் இருந்திருக்காரு தான். ஆயுஷ் மாத்திரை மாதிரி தான். ஆமா ஆமா. இன்னொரு பிளேயர் யார் கேட்டீங்கன்னா மத்திய பிரதேசல இருந்து சிவங்கா குமார் அப்படிங்கிற ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். பிரசாந்த் வீர் மாதிரியே சொல்றோமா? அந்த டைப் ஆஃப் ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் சொல்றீங்க? ஓகே, அவரு இல்லனா இவரு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆமா, மத்திய பிரதேசல. அவருமே வந்து அவரோட ரவுண்ட் 1 மேட்ச்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு? ஆமா, ரவுண்ட் 1ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காருன்னா 45 ரன் அடிச்சிருக்காரு, ஒரு 6 அந்த 4 அடிச்சிருக்காரு. 3 ஓவர் போட்டு ஒரு 24 ரன் கொடுத்திருக்காரு, விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. அதுக்கப்புறம் ரவுண்ட் 2ல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 12 ரன் அடிச்சிருக்காரு, அதுல ஒரு 4 அடிச்சிருக்காரு. 4 ஓவர் போட்டு 25 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சோ அந்த பேக்கப் ஆப்ஷன் லெஃப்ட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸ் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி பிரசாந்த் வீரர், அதுக்கப்புறம் வந்து ஜெகதீஷ் சுஜித், சிவங்கா குமார் இந்த மாதிரி பிளேயர்ஸ் போகலாம். இங்க வந்து லெஃப்ட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸ் இல்லன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இருக்காங்க, நம்ம தேடி போகலாம். அதுக்கப்புறம் வந்து ஹர்ஸ்டாக்னு ஒரு பிளேயர் இருக்காரு. அவரு மேபி எந்த டீமுக்கு ஆடுறாருன்னு எனக்கு சரியா தெரியல. நம்ம அந்த லிஸ்ட் எடுத்து படிச்சாதான் தெரியும். அவருமே ரொம்ப பேசிக்கிறாங்க. ஹர்ஸ்டாக் வந்து கண்டிப்பா வந்து ஒரு டீம்ல பிட்டு விழும். அவருமே சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணிருக்காரு. இப்போ ஜடேஜா ட்ரையலுக்கு அப்புறம் பாக்கலாம் அந்த டீமுக்கு போறாங்க அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து எந்த புது பிளேயர் வந்து கான்ட்ராக்ட் சைன் ஆக போறான் ஐபிஎல்ல சொல்றீங்க 2 பேரும். யார் அந்த நியூ பிளேயர்? எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரியுது. கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் வந்து பிட்டு கிடைக்க போதியா? அது மட்டும் தெரிஞ்சிச்சா? ஏன்னா நிறைய சோசியல் மீடியால ஹைப் ஏறுது. அந்த டீம்ஸும் வந்து பாப்பாங்க, நிறைய ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணிருக்காங்க சொல்றாங்க. அதை வச்சு பார்த்தா இவங்க 2 பேருக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும்பா. 2 பேருக்கு ஷுவரா. எவ்வளவு பிரைஸ் தெரியாது, பட் அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும்னு தெரியுது இந்த வாட்டி. ஏதோ ஒரு ஸ்பார்க் பார்த்துருக்காங்க எல்லாருமே, வியூவர்ஸும் சரி, அந்த ஐபிஎல் ஸ்கவுட் அண்ட் டீம்ஸும் சரி, மேனேஜ்மெண்ட் எல்லாமே. ஓகே, அதுதான் ப்ரோ. துஷார் ரகேஜாக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும். எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பா போக போறாங்க. துஷார் ரகேஜாக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பா போக போறாங்க. அப்புறம் வந்து கார்த்திக் சர்மாக்கு வந்து மேபி கேகேஆர் போலாம், இல்லைன்னா வந்து சிஎஸ்கே போவாங்க. பிரசாந்த் வீர் கண்டிப்பா வந்து சிஎஸ்கே போக தான் போறாங்க. பிரசாந்த் வீருக்கு எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அவர் எந்த இடத்துல வராது, ஆக்சன் எந்த இடத்துல வராரு, அவர்கிட்ட அந்த டைம்ல என்ன எவ்வளவு பரிசு இருக்குங்கிறத பொறுத்து தான் கிடைப்பாரா இல்லையாங்கிறத எனக்கு சொல்ல முடியும். இன்னொன்னு வந்து அமன் கான், அவருமே வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எந்தெந்த டீம்ல இருக்காங்களோ, ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் எந்தெந்த டீம்ல இருக்காங்களோ அந்த டீம் போய் எடுத்து போட வாய்ப்புகள் இருக்கு பேக்கப்புக்கு. மேபி ஒரு எஸ்ஆர்ஹெச் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பேக்கப் பார்த்துட்டாங்கன்னா அவங்க எடுத்து போடுவாங்க. சிஎஸ்கே வந்து சிவம் டுபேக் பேக் பார்த்தாங்கன்னா அவங்க எடுத்து போடுவாங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து பேக்கப்பா அமன் கான் இருப்பாரு. ஆல்ரெடி டெல்லிக்குள்ள இருந்திருக்காரு. ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் கண்டிப்பா இந்த வாட்டி புதுசா கான்ட்ராக்ட் ஆவாங்க. அமன் கான் ஆல்ரெடி இருந்திருக்காரு, மிச்சம் இருக்கிற 3 பிளேயர்ஸ் புதுசா கான்ட்ராக்ட் ஆவாங்க. ஆனா நீ சொன்ன லிஸ்ட்ல வந்து மும்பையை காணவே. மும்பை கிட்ட இருக்க 2 கோடி வச்சு எதுவும் வாங்க முடியாது. எடிட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு. மும்பை எந்த டீம் சொல்லுங்க. மும்பைக்கு ஆக்ஷன்ல வேலை இல்ல, சிம்பிளா சொல்லலாம். அதேதான் நான் தான் சொல்றேனே, பிளைட் டிக்கெட் கூட வேணாம். அந்த 2.5 கோடி பிளைட் டிக்கெட்டுக்கு போயிடும் அந்த 10 பேர் போனானுங்கன்னா. அதுவே தேவையில்லைன்ற. வீட்லயே இருக்க சொல்லுங்க எல்லாரையும். இல்ல, ஒரு வெக்கேஷன் வந்துட்டு போலாம்லப்பா. ஒரு வெக்கேஷனுக்காக வந்துட்டு போறாங்க, ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு. இல்ல, அங்க ஜஸ்ட் போய் ஒரு வெக்கேஷன் எப்படி அபுதாபி இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா துபாய் எல்லாம் நல்லா இருக்கா, அப்படி சுத்தி பார்த்துட்டு வந்துருவாங்க. அவ்வளவு அது மட்டும் பண்ண போறாங்க. எனக்கு கேட்டீங்கன்னா ஸ்கவுட்ல இருந்து யாரும் உட்காருவாங்கன்னு தோணுது எனக்கு. எனக்கு கேட்டீங்கன்னா ஸ்கவுட்ல இருந்து தான் யாரோ ஒரு ஆள் வர போறாங்க. அங்க இதுக்கு முன்னாடி வர மாதிரி பெரிய பெரிய கைங்க எல்லாம் வர மாட்டாங்க. நான் அந்த கைங்க யாருன்னு எல்லாம் சொல்லல இங்க பேர் எடுத்து. அவங்க வர மாட்டாங்க. ஸ்கவுட்ல இருந்து யாராச்சும் ஒரு ஆள் வந்து உட்காருவாங்க. வந்து உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பிளேயரை எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. 30 lakhs எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் இருக்குதுலாம் அவ்வளவுதான். சரி, ஓகே. நம்ம பார்த்த வரையும்
இந்த ஸ்மார்ட் அப்டேட் பார்த்த வரையும் ஓனர்ஸ் ஹாப்பி, ஐபிஎல் ஓனர்ஸ் ஹாப்பியா இருப்பாங்க. எல்லா அப்படிதான் நான் யங்ஸ்டர்ஸும் சொல்றேன். எனக்கு வந்து முக்கியமா வந்து காவ்யா அக்கா ஹாப்பியா இருக்காங்க. அது வரையும் சந்தோஷம். ஓகே ரைட். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த் அதிகமா போயிட்டே இருக்கு. ஓகே, எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம செக்மெண்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய பிளேயர்ஸ் பத்தி நம்ம பேசணும் இந்த வீடியோல. வியூவர்ஸ்க்கும் தெரிய வரும்னு நினைக்கிறேன். பிளேயர்ஸ் இருக்காங்கன்ட்டு ஸ்மார்ட்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு. ஓகே ரைட். உங்களோட ஃபைனல் தாட் சொல்றீங்க ரெண்டு பேரும். வியூவர்ஸ் நீங்களுமே உங்களுக்கு தெரிஞ்ச நான் என்னோட ஃபைனல் தாட் சொல்லிடுறேன். வியூவர்ஸ்மே உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ் யாராச்சும் நீங்க நோட்டபிள் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோல அந்த பிளேயரை பத்தி பேச நாங்க ட்ரை பண்றோம். மேபி நாங்க மிஸ் பண்ணிருக்கலாம், ஏதோ ஒரு பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, நாங்க மிஸ் பண்ணிருக்கலாம். நீங்களுமே அதை போடுங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல. நாங்க அதை வந்து அடுத்த வீடியோல பேச ட்ரை பண்றோம். இதான் என்னோட ஃபைனல் தாட். ஓகே, இப்போ லாஸ்ட் ஃபைனல் தாட் சொல்லிடுறேன். நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஃபீட்பேக் வர வரதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க நிறைய ஃபீட்பேக் தந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். நாங்க எதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் அதர்ஷன் சொன்ன மாதிரி நீங்க சொல்லுங்க, அதை நாங்க கவர் பண்றோம் நெக்ஸ்ட் வீடியோல. அந்த பிளேயரை மிஸ் பண்ண வேணாம். ஆக்சுவலா கமெண்ட் செக்ஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ரிப்ளை போடும்போது. அந்த மாதிரி நம்ம ஒரு கான்வர்சேஷன் மோட்ல இருக்கிறது நல்லது சேனலுக்கு. நீங்க நிறைய ஐடியாஸ் கொடுக்குறீங்க, அப்புறம் வந்து நிறைய ஃபீட்பேக்ஸும் கொடுக்குறீங்க. எல்லாமே நாங்க வெல்கம் பண்றோம். அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிஸ்டேக்ஸ் வந்து எல்லாருமே பண்றாங்க உலகத்துல. அது மாதிரி நாங்களும் மிஸ்டேக்ஸ் பண்றோம். மிஸ்டேக்ல இருந்து லேர்ன் பண்ணி அடுத்து எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு போறோம்ன்ற அதுதான் பார்க்க போறோம். ஓகே கைஸ், எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரி தான் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க, கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் ஏதாவது இருந்தா போட்டுருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம கூடிய சீக்கிரத்திலேயே வந்து 100 சப்ஸ்கிரைபர் போக போறோம். மைல்ஸ்டோன் ஆக்சுவலா ரொம்ப நாளா 40ல இருந்துட்டு மைல்ஸ்டோன் 100 கிட்ட வர போறோம். பார்க்கலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பாய் கைஸ், உங்களிடமிருந்து விடை பெறுவது விஆர் பாய்ஸ். பை பை.